வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் குஸ்கா. அதுவும் வீட்டு அரிசியில் நம்ம சாப்பாடு செய்ய வச்சுருக்கோம்ல வீட்டில், அந்த அரிசியில் குஸ்கா பிரியாணினா பாஸ்மதி ரைஸு, காஸ்ட்லியான பொன்னி அரிசி அந்த மாதிரிலாம் தேடி போகாமல் நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசியிலே சுவையான குஸ்கா எப்படி பண்ணுறது. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். சூடானோடனே நெய்யும் சமையல் எண்ணெயும் சேர்ந்து ஊற்றிக்கணும். ஒரு குளிக்கரண்டி ஊற்றிருக்கேன். அதில் ஒரு பட்டை, ஒரு 2 பிரியாணி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. சோம்பு வந்து இதில் நான் போடலை, கரம் மசாலா போடுறதுனால சோம்பு போடலை. பிரியாணி இலை வந்து ஒரு அரை இலை வந்து 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். வணங்கினோன்னா கூடவே வெங்காயம் 1 கப், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புதினா, ஒரு கைப்பிடி புதினா போட்டிருக்கேன். புதினாவும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி மொறு நல்லா வதங்கணும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இதில் நம்ம சேர்த்துக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடணும். நம்ம குஸ்கா சாப்பிடும்போது அது வாய்க்கே வரக்கூடாது, அந்த மாதிரி வதங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து குஸ்கா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், அல்லது நெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாயை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக லைட்டாக அப்படி கீறி விட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். காரத்துக்காக தான் பச்சை மிளகா, ஃப்ளேவருக்காகவும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் அரிசி வந்து கம்மியாக தான் 2 ஆளாக தான் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த எல்லா பொருட்களும் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இது எல்லாமே நல்லா சேர்ந்து ஒட்டுக்கா நல்லா வதங்கிடணும். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். எலுமிச்சம்பழச்சாறு ஒரு 10 சொட்டு விட்டுக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கிற இந்த புளிப்பு வந்து அது ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த குஸ்காவுக்கு. நல்லா இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், இது காரம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இது 2 மட்டும்தான் மசாலா. இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசியை சேர்த்துட்டு அந்த நல்லா அந்த மசாலாக்களோட ஒரு 2 நிமிஷமாவது இந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து நம்ம எப்போவுமே சாப்பாடு வைக்கிறதுக்கு, சோறு வைக்கிறதுக்கு எப்படி தண்ணி வைப்போம்ல, ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி, அந்த கணக்கில் தான் இதில் வந்து 2 ஆளாக்கு அரிசிக்கு நான் 4 ஆளாக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டணும். இப்போ இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ குஸ்காவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொதி வரணும். நல்லா அரிசி வந்து இதிலே 1/4 பங்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி போடணும். நல்லா நடுவில் எல்லாம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நான் ஒரு 3 விசில் விட்டு இறக்குனா என்னோடய குக்கருக்கு சரியாக இருக்கும். இப்போ 3 விசில் விட்டு குக்கரை இறக்கிட்டேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பரான சுவையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டு பரிமாற வேண்டியது தான். இப்போ சோறு வந்து நல்லா நான் இப்படி எடுத்து காட்டுறேன், எவ்வளோ பதமாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணி போட்டுக்கிட்டேன். ரொம்ப ஆயிலாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க வீட்டில், அதனால கம்மி பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் நெய் இன்னும் கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.